அனைவருக்கும் வணக்கம். அன்னபூரணி நம்ம பொதுவாக இந்த பெயர் சொன்னாலே நம்மளுக்கு தெரியும். இந்த அன்னபூரணி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உணவை வாரி வாரி வழங்குறவங்க அப்படின்னு. இவங்க முழுக்க முழுக்க பார்வதி தேவியோட அம்சம். ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு பெயர், ஏன் இவங்க காசியில் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாரோட கடவுள்களுக்குமே ஒரு வரலாறு, ஒரு புராண கதைகள், காரணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரியே இந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கும் என்ன அப்படின்னா, அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படின்னு ஒரு விழா ரொம்ப பெருசாக வட மாநிலங்களில் கொண்டாடப்படுது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கும் ஒரு புராண காரணம் கதை இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அதை தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, ஒரு முறை பார்வதி தேவியும் சிவபெருமானும் என்ன பண்ணுறாங்கன்னா, கைலாயத்தில் உட்காந்து இந்த பகடை விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த பகடை விளையாட்டு விளையாடும்போது கேட்குறாரு சிவபெருமான், அம்மா விளையாடுறோம், என்னை ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. இப்படி விளையாடும் போது உண்மையாக தான் இருக்குது விளையாட்டு, நேர்மையான முறையில் தான் நடக்குது. இப்போ என்னென்னா தேவி ஜெயிச்சிடுறாங்க. தேவி ஜெயிச்சோன்னா அவங்கக்கிட்டேருந்து ஒன்று ஒன்றா, ஏன்னா பகடையில் விளையாடுறாங்க, இது போட்டி போட்டில் எல்லாம் பொருள் வச்சுலாம் விளையாடணும். அவர்கிட்டேருந்து எல்லாமே வந்துருச்சு இவங்கள்ட்ட. அவர் என்னென்னலாம் கையில் வச்சுருந்தாரோ அவர் வைத்திருந்த அத்தனை பொருட்களும் பார்வதி தேவிக்கிட்ட வந்துடுச்சு. இவர் உடனே என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே, இப்படி தோற்று போயிட்டோமே, அதுவும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக எழுந்திரிச்சு ஒரு காட்டை நோக்கி போயிட்டுருக்கார். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். போகும்போது அங்கே யாரை பார்க்குறாருன்னா விஷ்ணு பகவானை பார்க்குறாரு. அவர் உடனே கேட்குறாரு, என்ன நீங்களே இப்படி காட்டை நோக்கி வந்திருக்கீங்களே, என்ன கதை, என்ன விஷயம், ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பகையடை விளையாட்டு விளையாடணும் நானும் உன்னோட சகோதரியும். நான் யதார்த்தமாக தான் கேட்டேன், என்னை ஜெயிச்சிருவியாமான்னு. ஜெயிச்சிட்டாங்க அவங்க, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், அதான போட்டி நியதி, அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு என்ன சொல்கிறாரு அவர், மச்சானாச்சு. அவரை உடனே என்ன பண்ணுறாரு, விட்டு கொடுக்காம நீங்கள் இப்போ போங்க, இப்போ போய் மறுபடியும் அதே பகடை விளையாட்டை விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறேன், நீ இப்போ தானே நான் சொல்கிறேன் அப்படின்னோன்னா, இல்லை நீங்கள் போய் விளையாடுங்க இப்போ உடனே போய் தேவியோட, ஆனால் இந்த முறை வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இது என்னடா அது அதிசயமாக இருக்குது, இந்த முறை நம்மளுக்கு வெற்றியா, இப்போ தான் தோற்று போயிட்டு வரோன்னு சொல்கிறேன், இவர் என்ன மறுபடியும் போக சொல்கிறாரு. சரி நீ சொல்கிற, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். திரும்பவும் போய் திரும்பவும் தேவியை கூப்பிடுறாருமா, வாமா இப்போ மறுபடியும் விளையாடலாம் அப்படின்னு. தேவி என்னடா அது இப்போ தான் இவர் போனார், மறுபடியும் வந்து விளையாடலான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு யோசனையோடய வராங்க. வந்து சரி வாங்க உட்காருங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தலைகீழாக நடக்குது. சிவபெருமான் ஒரு முறையும் அவருக்கே வெற்றி கிடைக்குது. இவங்களும் என்னடா அது பகடை தானே, பகடை உண்மையாக தானே போகுது, நல்லா தானே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே சிவபெருமான் விளையாட அங்கே விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னோட மாயையால் பகடைக்காய சிவபெருமானுக்கு சாதகமாக மாற்றிடுறாரு. மாற்றினதுனால வெற்றி ஈஸியாக சிவபெருமானுக்கு கிடச்சிடுது. இது பார்வதி தேவிக்கு புரியல. என்னடா அது பகடை தானே, இல்லை இது ஒரு மாயை விளையாட்டாச்சே, இல்லை நம்மளுக்கு ஏதாவது மாயையாக தெரியுதா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு முழுசாக வெற்றி இவர் பக்கம் போயிடுச்சு, சிவபெருமான் பக்கம். உடனே பார்வதி தேவி யோசனையிலே இருக்காங்க. உடனே கேட்குறாரு சிவபெருமான், என்னம்மா ஏமா யோசனையாக இருக்க அப்படின்னு. இல்லை முதல்ல வந்து வெற்றி எனக்கு கிடச்சிச்சு, இப்போ மறுபடியும் வாமா விளையாடுவோன்னு கூப்பிட்டீங்க, நானும் வந்து விளையாடிட்டு இருந்தேன், பார்த்தா இப்போ வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்குது, இது என்ன விளையாட்டு இந்த பகடைக்காய், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையே ஒரு மாயை தான், அதில் இந்த பகடை விளையாட்டு மட்டும் என்ன, இதுவே ஒரு மாயை தான், பெரிய மாயை தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே தேவி சொல்கிறாங்க, அப்படி சொல்லாதீங்க, எல்லாமே வாழ்க்கையிலையும் எல்லாமே மாயை கிடையாது, நிறைய உண்மையான விஷயங்கள் இருக்குது, அதனால் பொதுவாக இந்த மாதிரி வார்த்தையை குறிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி வர ஆரம்பிக்குது. உடனே சிவபெருமான், இல்லை எல்லாமே வந்து மாயை தான், நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு என்ன தெரியும், எல்லாமே மாயை தான், நம்ம இருக்கிற இடம்லேருந்து எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை விட்டுறார். அது என்ன வார்த்தை அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு பெரிய மாயை தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்வதி தேவிக்கும் வந்துடுச்சு, என்ன சொல்கிறீங்க, என்ன வார்த்தை சொல்கிறீங்க, மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் மறுபடியும் சொல்கிறாரு, இதில் என்னம்மா உனக்கு, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு பெரிய மாயை தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதை சொன்னாலும் சரி, உணவை மாயைன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது, என்னால் இதை பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்னம்மா பண்ணுறது, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, சாபம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்போ உணவுலேருந்து எல்லாமே மாயைன்னு சொன்னீங்களோ, நீங்கள் சொன்ன அத்தனையுமே மாயையாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச்சிட்டு சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அவங்க மறைஞ்சதுக்கப்புறமா சிவபெருமானுக்கு ஒன்றுமே புரியல.
என்னடா அது மாயைன்னு சொன்னோம், இதுக்கு கோச்சிட்டு இப்படி மறைஞ்சு போயிட்டாங்க, இப்படி சாபம் வேற இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நாட்கள் அவர் போக்கில் அவர் போயிட்டாரு. போக்கில் நாட்கள் அப்படியே நகர்ந்து போகுது. இப்போ இவங்க சாபம் கொடுத்ததுனால எங்கே பார்த்தாலும் எந்த செழிப்பும் இல்லை. இவங்க தான் எதெல்லாம் மாயைன்னு சொன்னாரோ அது எல்லாமே இல்லாமல் போகட்டும்னு சொல்லிட்டாங்களே. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாட்டில் பசி, பஞ்சம், பட்டினி தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் இறைவனை நோக்கி வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் மொழி பிதுங்கி போயிட்டாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவி ஒரு அவதாரத்தில் காசி நகரத்துக்கு வர்றாங்க. அதுதான் இந்த அன்னபூரணி அவதாரம். உடனே காசி நகரத்தில் மட்டும் இந்த தானியம் ஒரே உணவுக்கு தட்டுப்பாடே இல்லாமல் இருக்குது. உடனே மக்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காசியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா பார்வதி தேவி தான் இப்படி ஒரு அவதாரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, ஒரு பிச்சை பாத்திரத்தோட போகிறார். அங்கே அவதாரமாக இருக்கிற அந்த அம்மா கிட்ட போகிறார். போய் கேட்குறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எல்லாமே மாயைன்னு நான் கோபத்தில் நானும் வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் இந்த உணவுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் மனுஷனோட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த வயிறும் அதில் இருக்கிற இந்த குடலும் இந்த உணவுக்காக தான் அப்படின்னு நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்னை மன்னிச்சிடுமா, நீ இந்த உணவு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது இந்த உலகத்தில், நான் எல்லாமே மாயைன்னு சொன்னது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருக்கும் உணவை கொடுக்குறாங்க. அப்படி அவங்க இந்த உணவை கொடுத்து அன்னபூர்ணா தேவியாக இந்த உலகத்துக்கு அவதாரம் வந்தனால தான் அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படின்னு வடநாட்டு மக்கள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள், விரத முறைகள், சடங்கு முறைகள் கிடையாது. இந்த அன்னபூர்ணா ஜெயந்திக்குன்னு இருக்கிற இந்த சடங்கு முறைகள், விரத முறைகள்லாம் ரொம்ப ரொம்ப சிக்கலானது. ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷன் எவ்வளோவெல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிறது தான் இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி. இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி குறிப்பாக இந்த வங்க தேசத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் ஒரு நாள் முழுவதும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் முழுவதும் விரதம் இருக்காங்க இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி நாளுக்காக. இவங்களுக்காக தனியாக தங்களோட வீடுகளில் மக்கள் தனியாக ஒரு மண்டபமே கட்டி வச்சுருக்காங்க இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி விழா கொண்டாடுறதுக்காக. அதில் இந்த அன்னபூர்ணா தேவியை கொண்டு போய் வச்சு நம்மளோட வழிபாட்டு முறைகள் என்னவோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கிற வழிபாட்டு முறைகள், அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள், அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள், அதெல்லாம் எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வச்சு அன்னபூரணிக்கு அப்படின்னு சொல்லி 108 நாமங்கள் இருக்குது. அது அத்தனையும் விடாமல் சொல்லி ஒரு நாள் முழுவதும் சொல்லி ரொம்ப சிக்கலான வழிபாட்டு முறையாக இருந்தால் கூட தன்னோட மனதை விரும்பி செஞ்சு கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடுறது தான் இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படிங்கிறது. இப்படி செய்கிறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னா, இந்த அன்னபூர்ணா தேவி நம்ம உடனே சொல்லுவோம், என்ன அல்ல குறையாத அச்சய பாத்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன உணவுன்னு போய் நின்று யார் கேட்டாலும் சரி மனதார அவங்கக்கிட்ட போய் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அவங்களும் அல்ல குறையாமல் அந்த உணவு செல்வத்தை எவ்வளோ பெரிய மக்கள் கேட்டாலும் போய் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஐதீகமாக தான் இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி விழாவை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி நாள் டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டாட இருக்கிறாங்க இந்த வடநாட்டு மக்கள். இந்த அன்னபூர்ணா தேவிக்கும் இப்படி ஒரு விழா இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய வியப்பை கொடுக்குற வகையில் இருக்குது. நமக்கு அந்த விழாவை பற்றி தகவல் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்கள ஒரு கையெடுத்து ஒரு நன்றி, ஒரு நம்மளுக்கும் அவங்க தான் உணவு அப்படின்னு சொன்னாலே இந்த அன்னபூர்ணா தேவியை தான் நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தேவிக்கான ஒரு நாளில் நம்மளும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அவங்களோட அந்த நாளில் இவ்வளவு நாளும் அவங்களுக்கு உணவு ஏதோ ஒரு தண்ணியாக இருந்தாலும் அவங்க மூலமாக தான் நம்மளுக்கு வருது. அப்படிப்பட்ட இவ்வளவு நாள் நமக்கு கொடுத்ததுக்கும் இனிமேல் நம்ம வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் கொடுக்க போகிறதுக்கும் அந்த அன்னபூர்ணா தேவிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்குவோம். நன்றி, வணக்கம்.